பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஜெய் ஜோஷில் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரபுசங்கர் அப்படின்னு ஏன் கூட அந்த 3 வருஷம் இருந்த டைமில் உள்ள விஷயங்களை சிலதை பகிர்ந்தேன். மாணிக்க விநாயகம், சைந்தவி, ரோஷினி, அப்புறம் கரேஷ் கர்னாசு, மாலதி, லக்ஷ்மண் சுத்தி, இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே எனக்கு கேட்கலாம். இப்போ நம்ம வந்து மலேசியா வாசித்தவர் யார் கேள்விப்பட்டீங்கன்னா, ஆசை 100 வகை வாழ்வி 100 சுவை வா அந்த பாட்டு பாடுவார். ஸோ அவர் வந்து அந்த டைமில் 2000 அப்ராக்சிமேட்லி 4 or 5 அந்த டைம் தான் பிரபுசங்கர் வந்து அந்த டைம் தான் மலேசியா வாசித்தவர். இது அவரை பற்றி சொல்லணும்னா தொடர்ந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் ஆனார். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் வீட்டிலலாம் போய் பார்த்தோம். நிறைய நம்மளை பற்றி இன்ட்ரோடியூஸ், நீங்கள் என்ன மியூசிக் கற்றுக்கிங்க, கிட்டாரில் என்ன கிரேட் முடிச்சிங்க எல்லாமே பேசி ஓரளவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமேட்டு 2-3 ப்ரோக்ராம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு தேனாம்பேட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ வந்து என்னன்னா பேமெண்ட்டாக நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்தது, எனக்கு ஒரு நம்பர். அந்த டைமில் அது வந்து 8,000 9,000 ஏதோ ஒன்று அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து அப்போ பாருங்கள் எவ்வளோ இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு. ஸோ அதை வந்து கிஃப்ட்டாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டார். ஏன்னா அப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் மூலியமாக வேறு ஒருத்தவங்களும் இன்ட்ரோடியூஸ் ஆகி வந்தார். ஸோ எடுத்தோன்னே பேமெண்ட்டாக வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்னார். அதுக்கு அடுத்த ப்ரோக்ராமு தழுதாளிக்குப்பம் அப்படின்னு ஒரு இடம் மரக்கணத்துக்கு முன்னாடி, அதாவது பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் ஈஸியாரில் அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரோக்ராம், கோயில் ப்ரோக்ராம். அது முடிஞ்சு அப்படியே ஈவினிங் வந்து என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்களுடைய வேறு யாருக்கு பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம். ஸோ தொடர்ந்து இந்த 2 ப்ரோக்ராம் ரெண்டுத்துமே கமிட்மெண்ட். அதில் சிஸ்டர் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஸோ இதில் என்னன்னா, நம்ம போகும்போது ஆடியோ சிஸ்டமை இறக்கி இங்கே செட் பண்ணிங்கன்னு ஒரு 2-3 மணிக்கு சொல்லிட்டு ஆடியோ செட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பாண்டிச்சேரி போயிடணும். அங்கேருந்து முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னே ஒரு 10 o'clock 11 o'clock இங்கே தழுதாடி குப்பத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். இதான் ப்ரொசீஜர். இது மலேசியா வாசகம் ரெண்டுத்துலையுமே கமிட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு அவர் எப்படியும் ஒரு இப்போ செலிபிரிட்டி 5 மணிக்கு தானே வர போகிறாரு அப்படின்ற மாதிரி நான் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி ரூம்லாம் அவருக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆனால் பார்த்தா திடீர்னு நாங்கள் ஆடியோ செட் பண்ணுறது ஐடியா சொல்லிட்டு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜோஷ் நான் வந்துட்டேன், எந்த இடம் ரூம் மட்டும் சொல்லுங்கள். ஐயோ என்ன சார் வண்டிங்களா அப்படின்னு நான் பதட்டத்தில் கேட்குறேன். இல்லை ஒன்றும் பதட்டப்படானா, நீங்கள் எந்த ரூமே எனக்கு எந்த ஹோட்டல் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க. நான் எந்த மஹால்னு சொன்னேன்னா நான் நேராக பிக்கப் பண்ணிங்க, அங்கே வந்து நான் பாட வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சின்சியராக முன்னாடியே போகிறாருன்றது சொல்லுவார். அப்புறமேட்டு நம்மளுடைய ரிலேஷன் அங்கே ஒருத்தட்ட உடனே இமீடியட்டாக சொல்லி இந்த மாதிரி அந்த ரூம் ஒரு ஹோட்டல் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, வெயிட் பண்ண சொல்லுங்கள். முடிச்சோடனே இத்தனை மணிக்கு நான் போய் செட் பண்ணி எங்களுடைய ஆடியோலாம் ரெடி ஆனோடனே, அதாவது இங்கே முடிச்சுட்டு இன்னொரு செட்டப் ஆடியோ வந்து பாண்டிச்சேரியில் போய் போகணும். அதாவது பாண்டிச்சேரியில் வேல் சொப்பனாதான் ஒரு கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து செட் பண்ணி ரெடியாக வைங்க அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு எல்லாம் சொல்லி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவர் போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். அப்புறம் நாங்கள் கரெக்டாக ஒரு 6:30 அங்கே போய் சேர்ந்தோம். பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது அவரும் கரெக்டாக வந்துட்டார். இதில் என்ன சுவாரஸ்யம்னா 7 மணிக்கு 6 முன்னாடி ஆரம்பிக்காக்கலாம் அவர் வந்து உட்காந்து பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டார், பாடவும் செஞ்சிட்டார். ஆனால் இதில் சுவாரஸ்யமே என்னென்னா, நம்ம ட்ரூப்பில் சாதாரண ஒரு சிங்கர் வருவார்ல, அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு, அதனால் நான் நேராக மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மலேசியா வாசியவனே ஒரு 3 பாட்டு பாட்டார். அதுக்கப்புறம் இந்த கோரஸ் பாடுற குரூப் இருக்கு இல்லையா, 1-2 பாட்டு பாடிவாங்கல்ல, இவர் வராது 7:30 மணிக்கு. அதுக்கப்புறம் இப்போ தெரியுதா ஏன் பெரிய ஆளுங்க பெரிய ஆளாக ஆகிறாங்க. நம்மள மாதிரி டம்மி பீஸ் செகண்டரி, அதாவது லைட் மியூசிக் சிங்கராக இருக்கணும், டம்மியாகவே இருக்கான்றது இப்போ புரிஞ்சிச்சு அர்த்தம். இதை நான் ரொம்ப வருஷம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்களாம் எப்படின்னா, நம்ம செலிபிரிட்டி தானே, லேட்டாக போனால் போதும், நம்மளுக்காக அவங்க காத்துட்ருவாப்பில் நினைக்காம அவங்க முன்னாடி இருக்காங்க. டெவலப்பே ஆகாதவன் அப்போ தான் பாட்டு கற்றுக்கிட்டு 1-2 பாட்டை சுற்றி, அதாவது பெருசாக முறையெல்லாம் கற்றுக்கவே இல்லை. அப்போ தான் 1-2 சுற்றி பிடிச்சி பாடுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து உயிரை கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ரெடி பண்ணுவேன். வர 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக. இதுதான் தத்துவம்.